ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Vivo Y21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Vivo என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்லை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Vivo Y21ஓட பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட பிக்சர் இருக்குது. அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன் இருக்குது, அண்ட் வாரண்டி கார்டு தந்திருக்காங்க, அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. ஃபோன் ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் அண்ட் ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷ் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. டிசைனை பார்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க விவோ. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்தோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பண்ண பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. அது மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD + IPS LCD டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 × 720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:09 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து HD + ரெசல்யூஷன் தான் தராங்க. அதே மாதிரி இது LCD பேனல் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து ஃபுல் HD + ரெசல்யூஷன் + AMOLED டிஸ்பிளே தந்திருக்கணும். இவங்க வந்து HD + ரெசல்யூஷன் தான் தராங்க. அதே மாதிரி இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்கணும். பட் இவங்க வந்து LCD டிஸ்பிளே கொடுத்து HD+ தான் தராங்க. டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. இங்க செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா நாச் டிசைன்ல செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.0 அப்பேச்சர்ல தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ்க்கு LED ஃப்ளாஷ் இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க f2.2 அப்பேச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா f2.4 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல. அதே மாதிரி இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து குவாட் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கணும், இல்லைனா ட்ரிபிள் கேமரா செட்டப்பாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இவங்க வந்து டியூல் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி அல்ட்ரா வைடும் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேமராஸ் பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p இல்லைனா 720p வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 11.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P35க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூசேஜுக்குலாம் நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஹெவியாக கேம்ஸ் ஆடுங்க, கேம்ஸ் அதிகமாக விளாடுவீங்க, கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராசர் வேஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாது. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து பவர்ஃபுல்லான ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தந்திருக்கணும். பட் ரொம்ப மட்டமான மீடியாடெக்கோட ஹீலியோ P35 ப்ராசர் தராங்க. இதை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.86 வாட்/kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.94 வாட்/kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 182 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
15,490க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆஃப்லைன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலும் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு இவங்க வந்து HD+ LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதே மாதிரி நார்மலான ஒரு ப்ராசஸர் தந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து அதிக ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெக்ஸுமே அந்த அளவுக்கு இல்லை, பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.